வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன ஒரு பெரிய பொக்கிஷம். அதுதான் திவ்ய மூலிகைகளோட சக்தி. வேத்மூர்த்தி தப்போனிஷ்ட பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாவோட திவ்ய மூலிகைகளின் அபார சக்திங்கிற புத்தகத்தை அடிப்படையா வச்சு இந்த மூலிகைகளோட ஆழமான ஞானத்தை நாம் அலசி ஆராய போறோம். வாங்க உள்ள போலாம். ஆமாங்க, நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமானதில்ல. பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா மாதிரி ஒரு பெரிய ஞானி எழுதின புத்தகத்திலிருந்து எடுத்ததுதான் இது. அவரோட ஆழமான அறிவு கடல்ல இருந்து சில முக்கியமான முத்துக்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, அப்போ நம்மளோட இந்த பயணம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இப்போ நாம சந்திக்கிற ஆரோக்கிய பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் நம்மளோட பழைய முனிவர்களோட ஞானத்துக்குள்ள போவோம். நம்ம வீட்டு தோட்டத்திலே ஒரு மருந்தகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். அந்த மூலிகைகளை எப்படி சரியா பயன்படுத்தணுங்கிற கலையையும் அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்துட்டு கடைசியா உண்மையான ஆரோக்கியத்துக்கான வழியை கண்டுபிடிப்போம். சரி, முதல்ல நாம இப்போ இருக்கிற நிலைமைய பத்தி பேசுவோம். இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் இல்லையா? சாப்பாடு கொட்டி கிடக்குது. ஆனா அதே சமயம் ஊட்டச்சத்து குறைபாடு, புது புது நோய்கள்னு நம்மள சுத்தி ஒரே பிரச்சனை. இப்படி ஒரு முரண்பாடு ஏன் வந்தது? இதுக்கு என்னதான் காரணம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ரொம்ப சிம்பிள்ங்க. என்னன்னு பாத்தீங்களா, நம்ம இயற்கையா சத்து நிறைஞ்ச கீரை காய்கறிகள்னு சாப்பிட்றத விட்டுட்டு நாக்குக்கு ருசியா இருக்கிற ஆனா உடம்புக்கு கெடுதலான அந்த ப்ராசஸ் பண்ணின உணவுகளுக்கு அடிமையாகிட்டோம். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர். சரி, நோய் வந்தா நாம என்ன பண்றோம்? இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. உடனடியா வலி நிக்கணும்னு சொல்லி கெமிக்கல் மருந்துகளை எடுத்துக்கிறோம். ஆனா இது எப்படின்னா, ஏற்கனவே சோர்வா இருக்கிற ஒரு குதிரைய சவுக்கால அடிச்சு வேகமா ஓட வைக்கிற மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு அது வேகமா ஓடலாம், ஆனா கடைசியில என்ன ஆகும்? அதே மாதிரி தான் இந்த மருந்துகள் உடனடி நிவாரணம் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம உடம்போட நல்ல பாக்டீரியாக்களை அழிச்சு பின்னாடி பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருது. ஆனா மூலிகை மருத்துவம் அப்படி இல்ல. அப்போ இந்த நவீன கால பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லையா நீங்க கேட்கலாம். கவலையே படாதீங்க, தீர்வு இருக்கு. அதுக்காக நாம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போகணும். நம்மளோட பண்டைய முனிவர்களோட ஞானம் இதுக்கு எப்படி ஒரு அருமையான நிலையான வழியை காட்டுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். இங்க நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். சரகர், சுஷ்ருதர் மாதிரியான பெரிய முனிவர்கள் ஒரு செடியை வெறும் கெமிக்கல் கலவையா பார்க்கல. அவங்க அதுக்குள்ள இருக்கிற உயிர் சக்திய, அதாவது பிராணனை உணர்ந்தாங்க. அந்த மூலிகை நம்ம உடம்புல மட்டும் இல்ல, நம்ம மனசுலயும் நம்ம உயிர் சக்தியிலையும் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு முழுமையான ஆன்மீக பார்வையோட பார்த்தாங்க. ஆயுர்வேதத்தோட அடிப்படையே இதுதாங்க. அது நோயோட அறிகுறிகளை மட்டும் பார்க்காது. உதாரணத்துக்கு தலைவலி வருதுன்னா அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு அந்த வலியை மட்டும் மறைக்கிறது ஆயுர்வேதம் இல்ல. அந்த தலைவலி ஏன் வருது, உடம்புல என்ன சமநிலை தப்பா இருக்குன்னு அதோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றது தான் உண்மையான சிகிச்சை. இதுதான் ஆயுர்வேதம் சொல்லிக் கொடுக்கிற வாழ்வின் அறிவியல். ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மருந்துக்காக நாம எங்கேயோ அலைய தேவையில்ல. அது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. நம்ம வீட்லயே நம்ம கண்ணு முன்னாடியே நாமளே அதை வளர்க்க முடியும். ஆமாங்க, உங்க தோட்டத்திலேயே ஒரு மருந்தகம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன இடம் இருந்தா கூட போதும். உங்க பால்கனில, மொட்டை மாடியில, ஏன் ஒரு சின்ன தொட்டியில கூட நம்ம ஆரோக்கியத்தை வளர்க்கலாம். ரொம்ப பெருசாலாம் வேணாம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, மிளகா இதெல்லாம் வச்சு ஆரம்பிச்சாலே போதும். டெய்லி ஒரு சிம்பிளான சட்னி செஞ்சு சாப்பிட்டாலே மொத்த குடும்பத்துக்கும் தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சிடும். இப்ப இத பாருங்க, நம்ம முனிவர்களோட அறிவு எவ்வளவு ஆழமானதுன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். செரிமான மண்டலத்திலிருந்து நரம்பு மண்டலம் வரைக்கும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் எந்த மூலிகை நல்லதுன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இது ஒரு மேப் மாதிரி எந்த பிரச்சனைக்கு எந்த வழியில போகணும்னு கரெக்டா காட்டுது. இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா மூலிகைகளுக்கும் ஒரு ராஜா மாதிரி, அதுதான் துளசி. கிட்டத்தட்ட எல்லா நோய்களுக்கும் இது ஒரு அருமருந்து. அதனால தான் இதை ஒரு சஞ்சீவி மூலிகைன்னு சொல்றாங்க. நம்ம வீட்ல இருக்க வேண்டிய ஒரு உயிர்காக்கும் அமிர்தம்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ எந்தெந்த மூலிகைய எதுக்கு பயன்படுத்தணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதோட முழு பயனையும் அடையணும்னா அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க அந்த கலைய பத்தி இப்ப பார்க்கலாம். இது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் தான். முதல்ல ஒரே நேரத்துல பல மூலிகைகளை கலக்கக்கூடாது, ஒன்னொன்னா பயன்படுத்தணும். ரெண்டாவது, முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா பறிச்சு யூஸ் பண்றதா ரொம்ப நல்லது. கஷாய மாதிரி செய்யும்போது வேறு, தண்டு, இலை, பூ, காய்னு செடியோட எல்லா பாகத்தையும், அதாவது பஞ்சாங்கத்தையும் பயன்படுத்தணும். பொடி செய்யறதுக்கு இலைகளையும் தண்டுகளையும் பயன்படுத்தலாம். இந்த சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன் ஃப்ரெஷ்ஷா பறிக்கணும்னு சொல்றோம்னா, அதுல தான் அதோட முழு உயிர் சக்தியும், அதாவது பிராணனும் துடிப்போட இருக்கும். ஆனா ரொம்ப நாள் வச்சிருந்து சரியா சேமிக்காத மூலிகைகள்ல இருந்து அந்த உயிர் சக்தி போயிடும். அது வெறும் சக்க மாதிரி ஆகிடும்.
அதனால தான் நம்ம வீட்லயே ஒரு மூலிகை தோட்டம் வச்சுக்கிறது அவ்வளவு பவர்ஃபுல். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மூலிகைகள் மட்டும் அதோட வேலையை செஞ்சா பத்தாது, நாமளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். எப்படி? நம்ம சாப்பாட்டை சிம்பிளா வச்சுக்கணும். கிச்சடி, கஞ்சின்னு எளிதா ஜீரணமாகிற உணவுகளை சாப்பிடலாம். அப்பப்ப விரதம் இருந்தா நம்ம செரிமான மண்டலத்துக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். எல்லாத்தையும் விட முக்கியம், நம்ம பழைய கெட்ட பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறது தான். அதுதான் ஆரோக்கியத்தை நோக்கிய முதல் படி. இப்ப நாம இன்னும் ஒரு படி மேல போய் இன்னும் ஆழமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இந்த மூலிகைகள் வெறும் உடம்ப மட்டும் குணப்படுத்துறதில்ல, அதுக்கும் ஆன்மீக அறிவியலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. நம்ம உடம்பு, மனசு, ஏன் நம்மள சுத்தி இருக்கிற சூழலையே குணப்படுத்துற சக்தி எதுக்கு இருக்கு? அது எப்படின்னு பார்க்கலாமா? யக்ஞம், அதாவது ஹோமம் பண்றதுன்னு நாம சொல்றோம் இல்லையா, அது வெறும் ஒரு சடங்கு மட்டும் கிடையாது. அது ஒரு அட்வான்ஸ்டு சயின்ஸ். தெய்வீக மூலிகைகளை புனித நெருப்புல போடும்போது அதோட ஸ்தூலமான சக்தி சூட்சுமமான ஆற்றலா மாறுது. அந்த ஆற்றல் காத்துல கலந்து வளிமண்டலத்தையே சுத்தப்படுத்துது, நம்ம மனசையும் தெளிவாக்குது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல நாம மூலிகைகளை நெருப்புல போடுறோம். நெருப்பு அத ஒரு மருத்துவ குணம் கொண்ட புகையா மாத்துது. அந்த புகை காத்துல பரவுது. அதை நம்ம சுவாசிக்கும்போது அது நேரடியா நம்ம மூளைக்குள்ள போய் அங்க இருக்கிற நரம்புகளுக்கு ஊட்டம் அளிக்குது, மனசை சுத்தப்படுத்துது. சொல்லப்போனா நம்ம மூளைக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சில சக்திகளை கூட இதனால எழுப்ப முடியுமா? இது இன்னும் ஆச்சரியமான விஷயம். தாவரங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. நம்ம முனிவர்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களோட நிலைகளை பார்த்து குறிப்பிட்ட நேரத்துல மூலிகைகளை நட்டு அறுவடை செஞ்சாங்க. அப்பதான் அதோட சக்தி உச்சகட்டத்துல இருக்குமா? பாத்தீங்களா எவ்ளோ பெரிய விஞ்ஞானம் இது? சரி, இவ்ளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த மொத்த பண்டைய ஞானத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நாம உண்மையான ஆரோக்கியத்தை அடைய என்ன வழி? வழி ரொம்ப சிம்பிள். நாம திரும்பவும் இயற்கையோட இணையணும். அப்படி செய்யும்போது நமக்கு 2 பெரிய நன்மைகள் கிடைக்குது. ஒன்னு, நம்மளோட ஆரோக்கியமும் உயிர் சக்தியும் புதுப்பிக்கப்படுது. 2வது, நாம வாழ்ற இந்த மாசடைஞ்ச சுற்றுச்சூழலும் குணமாகுது. அதாவது நம்மள நாம குணப்படுத்துறது இந்த உலகத்தையே குணப்படுத்துறதுக்கு சமம். நம்மையும் நம்ம வாழ்ற இந்த பூமியும் குணப்படுத்துறதுக்கான பாதை இயற்கையோட உயிருள்ள ஞானத்திலிருந்து தான் தொடங்குது. நாம அதை கவனிக்காம ரொம்ப தூரம் போயிட்டோம். இப்போ மறுபடியும் அதோட குரலை கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க கேட்க தயாரா?